இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாம்பிங் பில் ஃபார்மேட்டு. ஸ்டாம்பிங் பில் எப்படி நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாம்பிங் பில் ஃபார்மேட் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. சேம் இதே ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பங்கோட நேமு, ஆர்ஓவோட அட்ரஸ்ஸு ஃபுல்லாக போட்டுக்கங்க. உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி. நீங்கள் வந்து இதை வந்து லெட்டர் பேடில் பிரிண்ட் அவுட் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டாலே போதும். இங்கே டைப் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சிவகாமி ஏஜென்சி இது மாதிரி இங்கே வந்துடும். உங்களுக்கு ஆர்ஓ நேமு, உங்களோட வெண்டர் கோடு இடத்துல வெண்டர் கோடு மட்டும் போடுங்க. சிசி கோட் மாற்றி போடாதீங்க, ரிஜெக்ட் ஆகும். சிசி கோட் டிஃப்ரெண்ட்டு, வெண்டர் கோட் டிஃப்ரெண்ட்டு. பங்கோட ஜிஎஸ்டி நம்பர், ஃபுல் நம்பர் போடுங்க. என் பிட்வீனில் ஏதாவது ஒரு நம்பர்லாம் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த டீலர் இன்வாய்ஸ் நம்பர். இந்த இன்வாய்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் தான். பட் இந்த நம்பர் திரும்பவும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ப்ரீவியஸ் இயர்ஸு போட்டிருந்தீங்கன்னா அந்த நம்பர் போடக்கூடாது. அடுத்த வருஷம் வேறு நம்பர் தான் போடணும். இந்த வருஷம் போட்ட நம்பர் போடக்கூடாது. இன்வாய்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அன்றைக்கி டேட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாம்பிங் டேட். உங்களுக்கே தெரியும் ஸ்டாம்பிங் எப்போ பண்ணணுங்கிறது. இல்லைன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அந்த டேட் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர். இந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்கும். இப்போ 4 நாசில் பண்ணியிருக்கீங்கன்னா 4 சர்டிஃபிகேட் இருக்கும். அதில் வந்து ஏதாவது ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இந்த பாருங்கள் 416 இந்த ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் மட்டும்தான் இங்கே போட்டிருக்காரு. அதுமாதிரி ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் டேட்டும் கீழே அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த சர்டிஃபிகேட் டேட் மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு கேஷ் ரெசிப்ட். நீங்கள் பணம் கட்டின ரெசிப்ட் நம்பர், ஃபுல் நம்பர் இது. இப்போது தனித்தனியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எத்தனை கேஷ் ரெசிப்ட் இருக்கோ அத்தனை பில் தனித்தனியாக தான் நீங்கள் போட முடியும். இதுலேயே வந்து நிறையா கேஷ் ரெசிப்டோட நம்பர் போட்டுட்டு ஒரே பில்லாலாம் போட முடியாது. இதில் இந்த ஃபார்மேட்டில் வேறு எந்த வித சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். சேம் இப்படி தான் இருக்கணும். இதுதான் உங்களோட ஃபார்மேட்டு. நெக்ஸ்ட்டு ஹச்எஸ்என், எஸ்ஏசி கோடு ரெண்டும் சேம் தான். எஸ்ஏசி கோடு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எந்த வித சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் கீழே மட்டும்தான் டைப் பண்ண போகிறீங்க. அதில் எஸ்ஏசி கோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணவே கூடாது. இங்கே அவர் வந்து எம்பிடியோட சீரியல் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. பட் நீங்கள் டைப் பண்ணும்போது ஜிவிஆர்னா ஜிவிஆர், மிட்கோனா மிட்கோ, டோக்கியம்னா டோக்கியம் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஐஃபன் போட்டுட்டு எம்பிடியோட சீரியல் நம்பர் கொடுத்துருங்க. அந்த எம்பிடிக்கு எத்தனை நாசில், அந்த நாசிலில் எத்தனை நாசில் நீங்கள் ஸ்டாம்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3000 வந்துடும். தென் அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக இதுவே பிக்கப் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ, எத்தனை நாசில் கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்துடும். நீங்கள் இந்த எந்த ஃபார்முலாவும் எதுவும் நீங்கள் எடிட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இது வந்து ஆனுவல் ஸ்டாம்பிங்காக, இயர்லி ஸ்டாம்பிங் அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். இதில் நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு நிறையா ஸ்டாம்பிங் காமிக்கும். அந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாம்பிங் வரும், ஆனுவல் ஸ்டாம்பிங் வரும், ஸ்பெஷல் ஸ்டாம்பிங் வரும். சப்போஸ் இன்கேஸ் ஏதாவது வேறு எதுக்காவது நம்ம பண்ணியிருக்கோம், பல்சர் மாற்றிருக்கோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டாம்பிங் இது மாதிரி கொடுத்துருங்க. இல்லைன்னா ஆனுவல் ஸ்டாம்பிங் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதுலேயே நாங்கள் போட்டிருக்கு டாக்குமெண்ட் அட்டாச்சு. என்னென்ன நீங்கள் பண்ண வேணும்னா ஃபஸ்ட்டு கேஷ் ரெசிப்ட், அப்புறம் எல்லா நாசிலுக்கும் சர்டிஃபிகேட். மொத்தம் இங்கே 4 நாசில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக 4 சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்துருக்கணும். ஃபஸ்ட்டு கேஷ் ரெசிப்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம படிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ரொம்ப பிளராக ஸ்கேன் பண்ணிடாதீங்க, படிக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 கேஷ் ரெசிப்ட் அட்டாச் பண்ணியிருக்காரு. ஓகே, இப்போது அந்த கேஷ் ரெசிப்டும் சர்டிஃபிகேட்டும் சேமானுங்கிறத செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லேபர்/2025 1406037 இருக்குது. ஸோ சேம் அதே இங்கேயும் மென்ஷன் ஆகி இருக்கணும். மாற்றி இந்த பம்புக்கு உண்டானது அந்த பம்புக்கு, அந்த பம்புக்கு உண்டானது இதுக்குன்னு மாற்றி கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இப்போது இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கையில் வச்சுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது ஃபஸ்ட்டு உங்கள் ஃபார்மேட் தனியாக இருக்கும். இதை வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கிங்க. இது ஆல்ரெடி நீங்கள் பிடிஎஃபாக வச்சுருப்பீங்க. கேஷ் ரெசிப்ட்டு, சர்டிஃபிகேட் தனி பிடிஎஃபாக இருக்கும். இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் ஒன்றா ஃபஸ்ட்டு மெர்ஜ் பண்ணிக்கிங்க. மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் இதோட சைஸ் பாருங்கள், எத்தனை எம்பி இருக்குது அப்படிங்கிற சைஸ் நீங்கள் செக் பண்ணணும். ஜஸ்ட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். 2.87 எம்பி இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 4.5க்குள்ளார இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நம்மளோட போர்ட்டலில் மேக்ஸிமம் 5 எம்பி வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். நீங்கள் அது மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு சப்போஸ் சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும். கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு சைஸ் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஜிட்டல் சைன் பண்ணணும். ஆஃப்டர் டிஜிட்டல் சைன் நீங்கள் வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. இதில் எந்தவித மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது. சப்போஸ் டிஜிட்டல் சைன் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு இதில் கண்டுபிடிக்கிறீங்க, எரர் கண்டுபிடிக்கிறீங்க, இது தப்புன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் அகைன் இதை டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆகாது. ஃபஸ்ட்லேருந்து பண்ணு, திரும்பவும் அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல் சைன் பண்ணணும். எந்த வித கரெக்ஷன் பண்ணாலும் டிஜிட்டல் சைன் லாஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கணும். அதேமாரி ஒரு பக்கம் இந்த லெட்டர் ஹெட்டில் மட்டும் நீங்கள் டிஜிட்டல் சைன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு பக்கம் மட்டும் டிஜிட்டல் சைன் பண்ணால் போதும். வேறு எந்த பேஜ்லையும் நீங்கள் டிஜிட்டல் சைன் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பில் அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வெண்டர் கோடு கொடுத்து லாகின் பண்ணோம். இப்போ நம்ம சிசி கோடு கொடுத்து லாகின் பண்ணுறோம். சிசி கோடு உங்களோட பாஸ்வேர்ட் போட்டுக்குங்க. உள்ளே வந்தாலும் மை அப்ளிகேஷன் டீலர் பேமெண்ட்டுங்கிற ஒரு போர்ட்டல் பாப்அப் பிளாக் ஆகன்னு இப்படி காமிக்கும். சில இதில் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். பிளாக் ஆகிருக்கிறதுக்கு ஆல்வேஸ் கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. அகைன் இப்போ திரும்பவும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வெயிட் அண்ட் மெசேஜ் இதுதான் ஸ்டாம்பிங் அண்ட் ஸ்டாம்பிங் டேட். ஓகே, இப்போது அந்த பிடிஎஃப்பில் என்ன டேட் நம்ம கொடுத்துருக்கோமோ அதே டேட்டு தான் கொடுக்கணும். ஸ்டாம்பிங் டேட் 19/6. ஸோ 19/6. பார்த்தாச்சு. இங்கே கொடுத்துருங்க. ஜஸ்ட் எரர் வந்துச்சுனாலும் க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் திரும்பவும் ட்ரை பண்ணுங்க. இதுமாரி ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாம்பிங் டேட் நம்ம ஆல்ரெடி கொடுத்த டேட்டு. இதை எந்த வித மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம்க்கு கரெக்டாக நீங்கள் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் நம்பர் சேம். இதில் என்ன இன்வாய்ஸ் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் சேம் அதே நம்பரை நீங்கள் அங்கே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் டேட். இன்வாய்ஸ் டேட்டு டீலர் இன்வாய்ஸ் டேட் 31/10/2025. இன்வாய்ஸ் டேட் பொறுத்த வரைக்கும் என்றைக்கு நீங்கள் இந்த இது ஃபார்மேட் ரெடி பண்ணுறீங்களோ அன்னைக்கு டேட்டு போட்டுருங்க. சர்டிஃபிகேட் டேட் 30/6/2025. சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குறாங்களா? ஓகே, சர்டிஃபிகேட் நம்பர் நம்பர். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் டேட்டு 6 சர்டிஃபிகேட் டேட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வெண்டர் கோடு இங்கே மேப் ஆகி இருக்கிறது காமிக்கும். இதை கிளிக் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணுங்கள் வெண்டர் கோட் கரெக்டாக, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக, ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக. இன்கேஸ் இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, இல்லை 2-3 பேங்க் காமிக்குதுன்னா அது கரெக்டான பேங்க்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த பேங்க் எதுவுமே இல்லை, எங்கள் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு, வேறு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கரூர் ஆஃபீஸில் கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாம்பிங். இப்போது இது எந்த பம்புக்கான நாசில்? WSP 12349. இந்த இதுக்கு தான் ஸ்டாம்பிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணக்கூடாது, மாற்றி எந்த இது பம்புக்கு நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த எம்பிடி இதை தான் செலக்ட் பண்ணணும். எத்தனை நாசில் நம்ம பண்ணியிருக்கோம்? 4.
4 குடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இதுவே பிக்கப் ஆயிக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ரூ. 12,100 போட்டிருந்திருப்போம். இப்போ இந்த டைம் வந்து 12,000னா 12,000 தான் போடணும். எக்ஸ்ட்ரா ₹100 இதில போட்டிங்கன்னா, அமௌண்ட் மிஸ்மேட்ச்ங்கிற எரர் வரும். இதில ஆனுவல் ஸ்டாம்பிங், ஃபர்ஸ்ட்டு ஸ்டாம்பிங், ஸ்பெஷல் ஸ்டாம்பிங். நம்ம அங்க என்ன குடுத்துருக்கோம்? ஆனுவல் ஸ்டாம்பிங் குடுத்துருக்கோம். ஸோ, அதே தான் குடுக்கணும். ஜஸ்ட் குடுத்துருங்க. அவ்வளோதான். இது ஆல்ரெடி கிளிக் ஆகி தான் இருக்கும். சூஸ் ஃபைல். சூஸ் ஃபைல்ல நம்ம டிஜிட்டல் சைன் பண்ணி ரெடியா வச்சிருக்க அந்த காப்பீஸ இதில செலக்ட் பண்ணுங்க. ஓகே. தென் சப்மிட். இங்க கரண்ட் ஸ்டேட்டஸ் சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஓகே. சப்மிட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு சப்மிட் பண்ண டேட்டு, டைமு எல்லாமே இதில கீழ ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கலா இந்த பில் வந்து ப்ராசஸ் ஆயிரும். சரி. மை கிளம் ரெக்வெஸ்ட். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெக்வெஸ்ட் ஐடி கிரியேட் ஆகியிருந்திருக்கும். ஸ்டேட்டஸ் சப்மிட்டட்ன்னு இருக்கும். ப்ராசஸ்ன்னு இருக்கும். நீங்களே செக் பண்ணிக்கலாம். பிஓ நம்பர் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். பிஓ நம்பர் கிரியேட் ஆயிருச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா பிஓ நம்பரும் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களோட டிபிஐடி நம்பரும் ரிஃப்ளெக்ட் ஆகும். திரும்பவும் நீங்க இத வந்து எதுலயும் அப்லோட் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட்டு நம்ப வெண்டர் கோட் குடுத்து லாகின் பண்ணி பண்ணிட்டு இருப்போம். இப்ப அது மாரிலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சிசி கோட்ல நீங்க அப்லோட் பண்ணா போதும். இந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. அடுத்தது நெக்ஸ்ட் இயர் தான். இந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்களே செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது பெய்ட் ஆயிருச்சுன்னா, இந்த இடத்துல பெய்டுங்கிற மெசேஜ் காமிக்கும். சப்போஸ் ரிஜெக்டட் ஆயிடுச்சுன்னா, ரிஜெக்ட்ங்கிறது வந்துரும். அதுக்கான கமாண்ட்ஸும் வந்து இதில இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். இதில ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும், எதனால ரிஜெக்ட் ஆச்சுங்கிற கமாண்ட்ஸு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. எல்லாரும் இதே மாரி பில் நீங்க அப்லோட் பண்ணுங்க.